ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் 8வது மாதத்துக்குள்ளே நுழையும் வாய்ப்பையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கிறிஸ்து ஒருவரே நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை இந்த நாட்டை நெருக்கி கொண்டிருக்கிறது. வேத வசனமும் அதற்கு அநேக ஆதாரங்களை கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழ வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை ஒரு சின்ன கிளிப் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் அதை அறிந்து கொண்டு அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். இந்த கால வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம் குடும்பங்களுக்கு நிறைவான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் 7 நாளிலே இந்த உலகத்தை படைத்து முடித்தார். 2 பேதுரு புஸ்தகத்திலே ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் என்று இப்பொழுது வேத பண்டிதர்கள் மிக தெளிவாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை வைத்து கணக்கு போட்டிருக்கிறார்கள். ஒரு வருஷம் என்பது ஒரு நாள். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து சரியாக 6000 வருடம் முடிந்து விட்டது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் பிறந்து 6000 வருஷம் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருடம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். கடைசி வருஷம் 7ஆம் வருஷம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் ராஜ்யமும் 7ஆய் பகுக்கப்பட்டிருக்கிறது. 8வது ஒருவன் வருவான், அதன் பின்பு அது கொடுமையான ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காலத்தை வைத்து ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கிறார்கள். நாம் சென்று கொண்டிருப்பது எந்த நாட்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இனிமேல் பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற நாட்கள் என்று மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21ஆம் அதிகாரத்தை வைத்து கணக்கிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதனுடைய விளைவு என்ன, அவங்க கொண்டு முடிக்கிறது என்னன்னு பார்த்தா, ஜாக்கிரதையாயிருங்கள், கிறிஸ்து ரகசியமாய் வரப்போகிறார். ரகசிய வருகை என்பது மிக சீக்கிரம் வெளிப்பட போகிறது என்பதை மறைமுகமாய் எச்சரித்திருக்கிறார். வேத வசனத்தின்படி கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட அது கரெக்டாக இருக்குது. மிகுந்த ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அந்த கால்குலேட் பண்ண ஒரு அம்மாவுடைய செய்தியை நான் தொடர்ந்து உட்கார்ந்து கேட்டதுனால நான் அறிந்து கொண்டது என்ன என்றால், கடைசி நாள், அதிக நேரம் ஜெபத்தில் காத்து தேவனோடு நெருங்க வேண்டிய காலம் என்று அவர்கள் அந்த காலங்களை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். காலங்கள் நெருங்கி இருக்கிறது, கிறிஸ்து வரப்போகிறார் என்ற மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். வேதனை வரக்கூடாது, மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த கால வேளையில் நாம் தொடர்ந்து சிந்திக்கிற பகுதி, நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய தொடருதான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையாய் பேசி கொண்டிருக்கிறோம். என்னை ஒளிர வைக்கிற ஆண்டவர், என்னை ஒளிர வைக்கிற ஆண்டவர் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்ன ஒளிர வைக்கிற ஆண்டவர். வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை யாராவது வாசிக்க வேண்டும்? இங்க என்ன சொல்லுகிறார்? ஒளி உங்களோடு இருக்கையில். ரொம்ப அருமையாக கொண்டு வர்றார். நான் ஒளியாயிருக்கிறேன், உலகத்தில் நான் ஒளியாயிருக்கிறேன். ஆனால் ஒளி என்னாலும் இருக்காது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒளி என்னாலும் இருக்காது. என்ன ஆகும்? ஒளி நம்மை விட்டு மறைந்து போகும் என்று சொல்லுகிறார். ஒளி நம்மை விட்டு மறைந்து போகும். ஒளி என்னாலும் இருக்காது. புரியுதா? நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. நான் எவ்வளவு காலம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்?
உலகத்தில் இருக்கு மட்டும், உலகத்தில் இருக்கு மட்டும்தான் உலகத்திற்கு ஒளியாக இருப்பேன். ஒளி உங்களோடு இருக்கையில் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஒளி எவ்வளவு காலம் இருக்கும் என்று சில கால்குலேட் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஒளி உங்களை விட்டு எடுபடும் காலம் வரும், உங்களை விட்டு நான் விலகி விடுவேன். அது என்னது? ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அதன் பின்பு பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறான். அதன் பின்பு பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். அதன் பின்பு இந்த உலகத்தில் தேவ பிரசன்னம் என்பது கடுகளவு கூட இருக்காது. கடுகளவு கூட. ஆராதனை நடக்குமா? ஆராதனை நடக்கும். பாட்டு படிப்பாங்களா? பாட்டு படிப்பாங்க. அப்போ யார் இந்த உலகத்தில் பாட்டு படிப்பான்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இயேசு இன்னும் வரலன்னு மறுபடி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு நிறைய வேத விளக்கம் இருக்கு, நான் அதுக்குள்ள நுழைய விரும்பல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இருளை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. உலகம் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? ஒளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நமக்குள் ஒளி இருக்கிறார். அந்த ஒளி நம்மை விட்டு ஒன்று எடுபடலாம். நான் பாவம் செய்தால் ஒளி என்னை விட்டு எடுபடலாம். நான் இந்த பூமியிலே கைவிடப்படலாம். இயேசு இந்த உலகத்திலே சபையை எடுத்துக்கொள்வார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நானா இருந்தாலும் இந்த பூமியில இருள தான் இருக்கணும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இரவு காலம். யாரும் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க எங்கேயுமே தேவ பிரசன்னம், ஒளி என்பது என்னதுன்னா தேவ பிரசன்னம் என்பதை கடுகளவு கூட பார்க்க முடியாது. எவ்வளவு பாடினாலும் சரி, எவ்வளவு துதிச்சாலும் சரி, எவ்வளவு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் சரி, மனிதனோடு அவர் இடைப்படுவதை நிறுத்தி விடுகிறார். அதற்கு அவர் வைத்திருக்கிற காலங்கள் என்ன? ஒளி எடுபடும். இப்ப யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை வச்சுதான் நான் இந்த பகுதியை இன்னைக்கு தியானித்தேன். சற்று ஆழமா விறுவிறுன்னு நம்ம முடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒளி அவர்களோடு இருக்கிறது. யாரோடு இருக்கிறது? மார்த்தாளோடும் மரியாளோடு. 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் எனக்காக வாசிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க. அவர் எங்க இருக்கார் தெரியுமா? 40வது வசனம், 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லுங்க? யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறார். அவரை போய் கூப்பிடணும்னா கேப் என்ன இடம் இருக்கு? யோர்தான் இருக்கு. ஒரு போட்டை வச்சு கடந்திருப்பாங்க. ஆனா இங்க எப்படி இருக்கான் லாசரு? சொல்லுங்க. நம்ம பாஷையில சொன்னா ஐசியூக்குள்ளேயும் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கிறான். இப்போ இவங்க ஒரு ஆளை சொல்லி விடுறாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். அவங்க அப்படிதான் சொல்லி விடுறாங்க. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான், வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லுறாங்க. புரியுதா? 3ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. நீர் சிநேகிக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிளை. ஆண்டவர் லாசருவை ரொம்ப சிநேகித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அந்யோன்யா பழகியிருக்காங்க. ஒரு எந்த அளவுக்கு பழகுறாங்கன்னு தெரியல. ஆனால் இவன் இந்த 12 பேர் சீடர் கூட்டத்தில் இவன் வரல. ஆனால் இவன் பழகி இருக்கிறான். அதுக்கு ஒருத்தர் என்ன எழுதுகிறார்? மார்த்தாள் வீட்டில இருந்து அடிக்கடி இயேசு கிறிஸ்துக்கு போஜனம் கொடுத்தாங்களாம். போஜனம் கொடுத்தாங்களாம், சாப்பாடு கொடுத்தாங்களாம். சாப்பிட கூப்பிடுவாங்களாம். நல்ல சாப்பாடு வரும்போது 12 வரையும் சாப்பிட கூப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட கூப்பிடுறது போய் கூப்பிடுறது யார் வேலை? இந்த லாசர் வேலைன்னு ஒருத்தர் சொல்றார். அதனால இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? நல்ல பழக்கம் வந்துருச்சு அப்படின்றார். நல்ல பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றார். அதனால சிநேகிக்கிறான், நல்லா ஜெபம் பண்றான், ஆண்டவரோட பேசுறான், ஆண்டவரோட உட்கார்ந்துருக்கான், ஆண்டவர் சொல்றதை கேட்கிறான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த நிலையில வாழ்ந்தவனுக்கு திடீர்னு என்ன வருது? வியாதி. ஒரு இருள் ஆட்கொள்ளுகிறது. இப்போ இவங்க என்ன சொல்லி விடுறாங்க? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி விடுறாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இதுல ஒரு 3 காரியம் நான் கற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெளிவா தெரியும்.
அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பிரயாணத்தை யோர்தானுக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டார், வரமாட்டேன்ட்டார். ஒளி உங்களோடு இருக்கையில் உலகத்தில் இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் உள்ள விசுவாசம் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் குறைய ஆரம்பிக்கிறது. ஒளி அவர்களோடு தான் இருக்கிறார், ஒளியின் பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் வருகிற ஒரு மரண இருள் மார்த்தாளையும் மரியாளையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஒளி அங்கே தான் இருக்கிறார், ஆனால் எங்க வரல, வீட்டுக்கு வரல. இனி யாராலும் சுகப்படுத்த முடியாது, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. மரணம் நெருங்குது. மரண நாட்கள் நெருங்கும் போது தேவ பிரசன்னம் லாசர்வோடு இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. லாசர்வோடு இருந்துச்சுங்கிறத நான் தியானம் பண்றேன். ஏன் அவன் மரிக்கிறதுக்காக என்ன செய்யல, எந்த பயமும் பயப்படலை, அமைதியாக கண்ணை மூடுறான்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருந்து 2 பேர் பயப்படுறாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். என்ன பயப்படுறாங்க? இறந்துடுவானோ, இவனை தானே நம்பி இருந்தோம், இவன்கிட்ட ஏசு அன்பா இருந்தார, இவன் மூலமா அடிக்கடி வீட்டுக்கு வந்தார, ஐயோ என்ன செய்யறது. ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கோணங்கள் அதை பார்த்தா ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறார். இப்போ அவர் வர மறுக்கிறார். இவங்களுக்கு என்ன குறைய ஆரம்பிச்சிருக்கு? தேவ பிரசன்னம், விசுவாசம், நம்பிக்கை, தளர்ச்சி வரும். கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வர முன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலும் என்னை இயேசு அவரை போல மாற்ற வேண்டும், என்னை அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சாதாரணமாக என்னை எடுத்துக்கொள்ள முடியாது. கரை திரை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டும். கரை திரையே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை வந்து அவர் தூக்குறாருன்னா என்கிட்ட கரை திரை இருக்கக்கூடாது. அந்த கரை திரை இல்லாத மனவாட்டியா என்னை மாற்ற அவர் துடிக்கிறார். அப்படி துடிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற சில டெஸ்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் இருளுக்குள்ளே அல்லது தேவ பிரசன்னத்தை விட்டு என்னை பிரிக்கிறார். தேவ பிரசன்னத்தை நான் விரும்புகிற அளவுக்கு எனக்கு தரவில்லை. பாவம் என்னை மேற்கொள்ள துடிக்கிறது, இருள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், இருள் என்னை மூடிக்கொண்டது என்று மீகா சொல்லுகிறான். மீகா என்ன எழுதுகிறான் என்றால், நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், இருள் என்னை மூடிக்கொண்டது என்று சொல்லுகிறான். இந்த கடைசி காலத்தில் வெளிச்சத்துக்கு நாம் காத்திருக்கிறோம். திடீரென்று நம்மையும் இந்த லாசரு குடும்பத்தில் வாழ்ந்த அந்த இருள் மூடிக்கொள்ளலாம். அந்த இருள் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கலாம். நம்மால் தாங்க முடியாத அந்த நிலை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கலாம். இது கண்டிப்பாக நடந்துவிடும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. புரிதா? நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மீகாவை எடுங்க, 7ஆம் அதிகாரம். மீகாவை எடுங்க, 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை படிங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. என்ன எழுதுகிறார்? அவன் இருள் உட்கார்ந்துட்டான், இருள் அவனை சூழ்ந்து விட்டது. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். வெயிட்டிங். எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் எதிர்பார்த்த இயேசு, என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரன் சாக போகிறான், நான் சொல்லிவிட்டேன். என்னால் எழும்பி யோர்தானை தாண்டி அவரை போய் கூட்டு வர முடியாது, நிலையை விளக்க முடியாது, என்னால் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண முடியாது, என்னால் அவரோட கூட போய் பேச முடியாது. ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுட்டேன், அவர் வரல, லேட் ஆயிட்டார். ஆனால் என்னால் அவர்கிட்ட போக முடியாது. ஐயா, என்னால் மன ஊற்றி ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எது முக்கியம்? லாசர் உயிர் முக்கியம். அவனுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறது முக்கியம். என்னால் ஜெபம் நினைக்க ஜெபம் பண்ண முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, என்னால் ஆலயத்துக்கு சென்றா பாட்டு பாட முடியல, அல்லது ஆலயத்துக்கே சொல்ல முடியல. எனக்குள்ள வாழ்க்கையில ஒரு டார்க்னஸ் என்னை சூழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலை இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இப்போ மீகா இந்த நிலையிலிருந்து சொல்றான், என்ன செய்வேன்? தேவனுக்கு காத்திருப்பேன், தேவன் என்னை கேட்டு
அருள்வார். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கேட்க மட்டும் செய்ய மாட்டாரு, கேட்டு அருள்வார். என்கிட்ட தேவ பிரசன்னம் இல்லை, என்கிட்ட ஒளியினுடைய பிரசன்னம் இல்லை. ஆனா நான் ஏதோ ஜெபம் பண்ணும்போது உளத்துறேன். ஏன்னா நான் இருள்ல இருக்கேன், எனக்கு என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. ஆனால் நான் ஏதோ உளறி ஜெபம் பண்றேன் பாருங்க, அதை அவர் கேட்கிறார். ஆனா வெயிட் பண்றார். முழு பிரசன்னத்தை தர விரும்பவில்லை, வெயிட் பண்ணுகிறார், கேட்கிறார். பயப்படாதீங்க, வழியே இல்லையா, ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. அவர் கேட்கிறார். சங்கீதம் 65:2 தானே சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே. வெயிட் பண்ணு. நீ உளறது அவருக்கு தெரியும், நீ புலம்புறது அவருக்கு தெரியும், நீ கதறது அவருக்கு தெரியும். ஐயோ என்கிட்ட தேவ பிரசன்னம் இல்லையே, என்னால வல்லமையா ஜெபம் பண்ண முடியல, இது ஆண்டவருக்கு தெரியும். வெயிட்டிங். அவர் ஏற்கு வெயிட் பண்றாரு, அதை சொல்லணும் ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ள நான் ரொம்ப நுழைய முடியாது. புரியுதா? அவர் வெயிட் பண்ணுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு வெயிட் பண்ணுகிறார், நீங்களும் வெயிட் பண்றீங்க, சரியா? இந்த இடைவெளியில ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் தான் ரொம்ப கொடுமையானது. என்ன கொடுமையானது? வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என்னது? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால், ஹலோ, நான் இருக்கிறது எங்கதான்? இருளுக்குள்ளதான் இருக்கேன். என்ன சுத்திலும் வெளிச்சம் இல்லை, எனக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். என்ன ஆழமான சத்தியம் தெரியுமா? என்ன சுத்திலும் பிரசன்ஸே இல்லை. நான் பாட்டு பாட யாரும் பாட மாட்டாங்க, ஏன் உதடே பாடாது? எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பாட முடியல அப்படின்னு சொல்லல. எல்லாரையும் பாட சொல்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன், எனக்காக யாராவது வந்து பரிந்து பேசுங்கன்னு சொல்றேன். எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு எனக்குள்ள மட்டும் ஒரு சின்ன வெளிச்சமா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இது அங்க லாசர் வீட்டில் எப்படி நடந்துச்சு? இயேசுவை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்காங்க, இப்போ வந்துருவாரு, இப்போ வந்துருவாரு, இன்னும் வந்துருவாரு. அவர் அவனை நேசிச்சாரு. இது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? இன்னும் வந்துருவாரு, இன்னும் வந்துருவாரு, எப்படியாவது வருவாரு. அங்க ஒரு சிலர் சொன்னாங்க, அவர்லாம் வரமாட்டாரு, அவர் உங்களை நேசிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, அவரு உங்க பிள்ளைய சாகணும்னு ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, ஆண்டவர் சித்தத்துக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, சரி சரி விடுங்க, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, வருங்காலத்தை யார் பார்த்துக்கிடுவா? கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, செத்து போனா போறான், ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்கு செய்வாரு. இப்படிப்பட்டவங்களாம் சொல்லியிருப்பாங்களா? எங்களை மாதிரி போதகர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏமா நேரம் ஆயிட்டுமா, சீக்கிரம் என்ன செய்யணும், சத்தமே வரமாட்டேங்கி, அடக்கம் பண்ணுறதுக்கு வழியை பாரு, நேரம் ஆகிட்டு இருக்கு, என்ன நான் ஏதோ சீக்கிரம் என்ன செய்யணும், பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு டைம் கொடு, விடு விடு விடு. அவராவது வர்றதாவது, ஏன்னா அந்த நேரம் நெருக்கின நேரம். கிறிஸ்து குருத்தோல் ஞாயிறுக்கு போகிறதுக்கு முன்னால் இவனை எழுப்புறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இயேசுவே வேண்டான்னு சொல்றவங்க தான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. இயேசுவே வேண்டாம், நாங்களே ஆலயத்தை பார்த்துக்கிட்டோம், அவரை கொல்லணும்னு சொல்றதும் சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க. அதனால அவங்களுக்குலாம் இது மேட்டரே கிடையாது, சீக்கிரம் அடக்கம் பண்ணு அப்படின்னாங்க, கதர்னாங்க. ஒரு தேவ மனிதன் இவ்வாறு அதை கூப்பிடுறான். எப்படி பார்க்குறான் தெரியுமா? லாசருவை கல்லறைக்குள்ள வைக்க போகும்போது மரியாதை மார்த்தாலும் திரும்பி திரும்பி பார்க்காங்களா, யார் வருவான்னு சொல்லுங்க. இயேசு. நம்மளும் அப்படி தானே, காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண உட்கார்ந்தோம், ஏதாவது ஒரு சத்தம் கிடைக்க மாட்டேங்கல. பிள்ளையை குறித்து ஜெபம் பண்ணிட்டேன், ஊற்றி ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னையா வச்சிருக்கிறே, என்னை பத்தி உங்களுடைய திட்டம் தான் என்ன? நோ ஆன்சர். ஒளி உங்களோடு தான் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் இல்லை,
உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை பிரகாசிக்க கூடியவர். எப்படி பிரகாசிப்பார்? ரொம்ப அழகா பிரகாசிப்பார். அவர் பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. புரியுதா? இப்ப அந்த மெழுகுதிரி இருக்கு, இதை வச்சுட்டு எத்தனை மெழுகுதிரியை பத்த வச்சிடலாம், எத்தனை மெழுகுதிரியை பத்த வச்சிடலாம், எத்தனை பத்த வச்சிடலாம். ஒளி உங்களோடு இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணணும். ஏன் எனக்கு ஜெபம் பண்ண முடியாது பிரச்சனை கிடையாது, எனக்கு பைபிள் வாசிக்க முடியாது பிரச்சனை கிடையாது, கோயில வந்து பாடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இருக்கிற இடத்துல என்னை எப்ப விரட்டி விடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பெருங்கூட்டம். இவனை வேலையை விட்டு தூக்குனா இந்த காலேஜுகளை நான் ஆட்டம் போடலாம், அல்லது நான் இந்த ஆபீஸ்ல ஆட்டம் போடலான்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கானா? இருக்கட்டியா? ஒளி உங்களோட இருக்கா? காலைல எழுப்புறாரா? ஜெபம் பண்ண முடியாது. ஏசுவே அப்படின்னா அழுதுட்டு கோயிலுக்கு போறியா? போய, அது போதும், அது போதும். ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான், நல்ல ஏசி ரூம்ல உட்காந்து கரண்ட்ல உட்காந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கரண்ட் போயிட்டு இப்ப இருக்கிறது என்னது தெரியுமா? ஒரே ஒரு மெழுகுதிரி, ஒரே ஒரு மெழுகுதிரி. அது போதுமா போதாதா? போதுன்றாரு. அது இல்லைன்னா தான் பிரச்சனை உனக்கு. இதுதான் உண்மை. கரண்ட் போயிட்டா ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்குல்ல, அது போதும். உள்ளத்தில் இருக்குல்ல, அது போதும். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் அந்த ஒளி பிரகாசித்திரும். ஒளி பிரகாசித்திரும். எப்படி பிரகாசிச்சு? அடக்கம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. எத்தனை நாள் ஆயிட்டு? 4 நாள் ஆயிட்டு. இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்க போறேன். கிட்னி கெட்டிருக்குமா? நான் நேற்று ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஆண்டவர் இதை எடுக்கணும்னு நினச்சேன். நேற்று வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால டாக்டர்கிட்ட பேசலை, இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருப்பேன். கிட்னி எத்தனை நாள் கெட்டுரும், உடம்புல எது இதெல்லாம் எத்தனை நாள் கெடணும்னு உட்காந்து, கண் எவ்வளோ நேரத்தில் கெடும் அப்படின்னு எல்லாம் கேட்டேன். ஆனால் 3 நாளைக்கு பிறகு உடம்புல என்ன இருக்காதான்? எதுவுமே உயிரோடு இருக்காதான். உடம்புல உள்ள நீர் என்ன செய்யுமா? பூமிக்கு இறங்க ஆரம்பிச்சிருமா? பூமிக்கு இறங்க ஆரம்பிச்சிருமா? இப்ப யார் நம்பிக்கை அத்து போயிட்டு 3 நாள் எதிர்பார்த்தாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். ஆண்டவர் வரலங்க, வெயிட்டிங். நீங்களும் 1 மாசமா வெயிட் பண்றீங்களா? 6 மாசமா வெயிட் பண்றீங்களா? ஜெபம் பண்ண முடியலையா? நம்பிக்கை இழந்துட்டோமா? தெசலோனிக்கர் பவுல் சொல்றான், நம்பிக்கையில சந்தோஷமாயிரு. உனக்கு இந்த உலகத்தில் எந்த விதத்தில் சந்தோஷம் வராது. உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு பாரு ஒரு சின்ன விளக்கு, அந்த விளக்கை மட்டும் வச்சுதான் சந்தோஷம் வரும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை தேற்ற ஆரம்பிக்கும். வேறு வழியே கிடையாது. ரியல் உண்மைதான். புரியுதா? டெய்லி அழுகுறாங்க, கதறாங்க. மார்த்தாள் கொஞ்சம் தேறிட்டா, மரியாள் தேரவே முடியல, ரொம்ப அழுகுறா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டேன், என் வாழ்க்கையை உமக்கிட்டு தந்துட்டேன், தைலத்தை உடைச்சு உங்க மேல ஊத்தி எனக்கு உலகமே வேண்டான்னு சொல்லிட்டேன், நீர் ஏன் கூட தானே இருக்கிறீர், ஏன் இந்த மரணம், இனி ஒண்ணுமே செய்ய முடியாத. இப்போ ஒருத்தர் கிளம்பி வராரு. யாரு? இயேசு. கிட்னி கெட்டு போச்சு, கண்ணு கெட்டு போச்சு, உடலே கெட்டு போச்சு. நம்ம நம்பிக்கை முடிஞ்சு போச்சா? நம்ம நம்பிக்கை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போலையா? உலகத்தில் எந்த நிலையிலையும் துளிர் விடுவதற்கு பேர் நம்பிக்கை தான் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு விடகான கோதுமையோ அல்லது நெல் எடுத்து இப்படி போட்டீங்களாம், உங்கள் கையில் இருந்து சிந்திச்சிட்டான். நீங்கள் ரோட்டில் கொண்டு போகும்போது சிந்திட்டான். அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கான், அட்டகாசம் எழுதியிருக்கான். அப்படி போட்டிருக்கான், போட்டு போயிட்டீங்க, உங்களால் பிறக்க முடியல, அந்த கிடந்துருச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு என்ன பெஞ்சிச்சு? மழை பெஞ்சிச்சு. நீங்கள் கீழே சிந்தின விதெல்லாம் என்னாச்சு? சொல்லுங்க பாப்பா, என்னாச்சு?
அழகா முளைச்சு நினைச்சு என்ன கிடைச்சிருச்சு சொல்லுங்க. நீங்க தேடுனீங்க கிடைக்கல, மண்ணோட மண்ணா போயிட்டு. ஆனா அதுக்கு நான் இங்க தான் இருக்கேன்றது ஏன்? துளிர் விட்டுட்டியா, தண்ணி கிடைச்சிச்சு. இதுதான் இயேசு. உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். எருசலேமை நோக்கி என்ன சேட்டை நீ பண்ணி பார்க்கலாம், டோன்ட் டச். எருசலேம் உன்னால தொட முடியாது. ஏன்? கர்த்தரை நம்புகிறவன். அது எருசலேம் மகாராஜாவின் நகரம், அசைக்கப்படாமல் இருப்பான். அந்த இயேசு எனக்குள் வந்திருக்கிறார். அவரை அதனாலதான் எபிரேயர் 4 அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். என்ன தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போ, மறுபடி போ. இயேசுவை தேடிக்கொண்டே இருந்த மரியாளை போல, இயேசுவே எப்பொழுது வருவீர்? என் குடும்ப பிரச்சனை மாறுவதற்கு காலம் முடிந்து போய்விட்டது. என் தம்பி மரித்து போய்விட்டான், இனி உயிரோடு எழுப்ப முடியாது. இப்பொழுது இயேசு வருகிறார். வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இவங்க அழுகுறாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அவனை எங்க வச்சிங்கன்னு கேட்டார். அவர் வீட்டுக்கு போகல, நேரடியாக கல்ற தொட்டுக்கு தான் போனார். ஏன்னா அவர் வேலை இப்போ எங்கே தான் இருக்கு? ஆறுதல் சொல்றது கிடையாது. அவருக்கு வேலை இப்போ என்னதான் இருக்கு? எழுப்பி கொடுப்பது. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரு. அவர் வீட்டுக்கு போகல, ஆறுதல் சொல்லல. நான் வரல, எனக்கு தெரியும் உன் விசுவாசம், உன் தம்பி இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீ வெயிட் பண்ணது எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட வரல, இப்போ நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. நேரம் எங்கே வராரு? கல்லர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. செத்து 4 நாள் ஆயிட்டு. கிட்னி கெட்டு போச்சா? ஹலோ, கிட்னி கெட்டு போச்சா? இந்த சத்தம் வர மாட்டேங்கி. கண்ணு கெட்டு போச்சா? கை கெட்டு போச்சா? ஹார்ட் கெட்டு போச்சா? டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரத்தம் என்ன ஆயிருக்கும்? அந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிட்டா, ரத்தம் என்ன ஆயிருக்கும்? ரத்தம் என்ன ஆயிருக்கும்? கருப்பா இருக்குமா, சோப்பாவே இருக்காதான். உங்க நம்பிக்கை முடிஞ்சு போச்சா? இனிமே ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களா? எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனம். அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறபடியினால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையோடு இருக்கிறார். அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார், செத்து போகவே முடியாது அவரை. லாசருவே வெளியே வா. வெளியே வந்தான், கூட்டிட்டு போய் மகிழ்ச்சியா இருந்தான். கண்களை மூடுவோம். உங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கா? நோ சோர்ஸ். இனி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு நோ வழி. எனக்கு எந்த வழியும் இல்லை, முடிஞ்சு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சா? இனி மாத்திரை சாப்பிட்டு புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இனி பேசி புண்ணியம் இல்லை, இனி ஜெபம் பண்ணி புண்ணியம் இல்லை, எல்லாரும் துன்மார்க்க தலை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. துன்மார்க்கம் தலை தூக்கிட்டு அவ உயிர் ஆண்டவர் கையில் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. சர்வ அதிகாரமா அவர் கையில் தான் இருக்கு, என் கையில் இல்லை. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால லாசருவே வெளியே வான்னு சொல்ல முடியும், உம்மால என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளியே போன்னு சொல்ல முடியும். கிருபை நிறைந்த ஆண்டவரே,
எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறவரே, இந்த கால வேளையில் என்னையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மெழுகுத்திரி எரிவது போல எங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற இந்த ஒளி, நீர் எங்கிருந்தாலும் உம்மை மறுபடியும் எங்களிடத்தில் கொண்டு வந்து விடும் என்ற தைரியத்தோடு மறுபடியும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கல்லறை இடத்துல வந்து வெளியே வா என்று சொன்னது போல எந்த கால வேளையில என்னென்ன பிரச்சனையில இருந்து போராடி கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, வியாதியிலே துடிக்கிறார்களோ, நீர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி இந்த காலை ஆராதனையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனையும் வெளியேறு. லாசர் வெளியே வந்தது போல பிரச்சனைக்கு முடிவு தருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.